இப்போ சிலபிள் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி மார்ஃபிம் அப்படின்ற வேர்டும் தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். மார்ஃபிம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ லாங்குவேஜ். ஆனா சிலபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ யூனிட் ஆஃப் அ சவுண்ட். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இப்போ மார்ஃபிம்க்கும் ப்ரொனன்சியேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா சிலபிள் வந்து கம்ப்ளீட்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொனன்சியேஷன். மார்ஃபிம் எப்படி பிரிக்கிறது, மார்ஃபிம்னா என்ன அப்படின்னா நான் டெஃபினேஷன் கொடுத்தேன், டெஃபினட்டா புரிஞ்சிருக்காது. ஆனால் அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், யூ வில் கெட் டு நோ. சப்போஸ் நான் பென்சில் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்து அதை சிலபிள் பிரிக்க சொன்னால் நம்ம வந்து பென் சில் அப்படின்னு பிரிப்போம். சப்போஸ் த வேர்ட் இஸ் கிவன் இன் ப்ளூரல் ஃபார்ம் பென்சில்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா பென்சில்ஸ், அந்த செகண்ட் சிலபிளோட சேர்ந்து அந்த எஸ் ஜாயின் பண்ணிக்கும். ஸோ இட் ஹாஸ் ஒன்லி 2 syllables. அது ப்ளூரல்ல இருந்தாலும் சரி, சிங்குலர்ல இருந்தாலும் சரி. ஆனால் மார்ஃபிம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் அ லாங்குவேஜ், ஒரு த ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் த லாங்குவேஜ். அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும், அது மீனிங் கொடுக்கும், ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில்ஸ் அப்படின்னு நான் ப்ளூரலில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பென்சில் ஒரு மார்ஃபிம், எஸ் ஒரு மார்ஃபிம். பென்சில் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டு, எஸ் வந்து அதை ப்ளூரல் ஆக்கக்கூடிய ஒரு லெட்டர். ஸோ தட் ஆல்சோ இஸ் கன்சிடர்ட் அ மார்ஃபிம். அதே மாதிரி அன்பிரேக்கபிள், அன்பிரேக்கபிள் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை சிலபிஃபை பண்றப்ப அன்பிரேக்கபிள் 4 சிலபிள் ஆயிடுது இந்த வேர்டில். ஆனால் இதே இது நம்ம மார்ஃபிமா பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அன்பிரேக்கபிள், அந்த ஏபிள் அப்படின்ற வேர்டு வந்து லாஸ்ட்ல அது ஒரு மார்ஃபிம் ஆயிரும். அன்ன்றது ப்ரிஃபிக்ஸ், ஏபிள்ன்றது வந்து சஃபிக்ஸ், பிரேக் அப்படின்றது வந்து ரூட் வேர்டு. ஸோ இட் ஹஸ் 3 morphemes but 4 syllables. If you take the word contrasting, there are 3 syllables in this word. And the morphemes பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கான்ட்ரா இல்ல கான்ட்ராஸ்ட், இது ஒரு மார்ஃபிம். ஐஎன்ஜி வந்து அதனுடைய எண்ட்ல வருது, சஃபிக்ஸா வருது. ஸோ தட் இஸ் another morpheme. இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து நீங்க தனியா பார்க்குறப்ப அப்படி என்ன முழு மீனிங் கொடுத்தது அப்படின்னு சொன்னா it adds, it really changes, modifies the meaning of the root word. அதை வந்து ஒன்று இட் ஆட்ஸ் டு த மீனிங் இல்லை மாடிஃபைஸ் த மீனிங், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ தட் ஆல்சோ கேன் பி கன்சிடர்ட் அ மார்ஃபிம். Hope you understand the difference between syllable and morpheme.